ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழ் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஊரை காலி பண்ணிட்டு போய்கிட்டு இருக்குங்க. தெங்கமடா ஊரை காலி பண்ணிட்டோம். அடுத்த நாள் டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 1:15 ஆச்சு. 1:10 முன்னாடி பார்த்தீங்களா ஃபுல்லாக மழை. இப்போ போயிட்டு நம்ம பர்சல் ஏறி அந்த பக்கம் போனோம்னா 2 மணிக்கு பஸ் வரும். பஸ்ஸில் ஏறி கிளம்ப வேண்டியது. பஸ் ஏறி கிளம்பிடலாம். பஸ் ஏறி நாங்கள் எத்தனை மணிக்கு 3 மணிக்கு போயிடுமா? 4 மணிக்கு போயிடுவோம். ஸோ இதில் தாங்க நடந்து போகணும். கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போனால் தான் ஊர். அதுதான் ஊர் அங்கே இருக்குல்ல, அதான் ஊர். அந்த ஊர் இதில் கொஞ்சம் தூரம் நடக்கணும். 1 கிலோமீட்டர் இருக்குமாண்ணா? 2 கிலோமீட்ரு. ஊர்லேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போய் பர்சல் ஏறி அந்த பக்கம் போய் பஸ் ஏறணும். பர்சல் போகிறதுக்கு 10 ரூபா சார்ஜ். அது வாட்டு சுற்றிட்டு இருக்குது. அங்கேண்ணா அது அதில் எருவு மாடுங்களா? ஆமாம், காடு கடை மீது இல்லை மாடு எல்லாம் ஒரே சைஸில் இருக்குது. விற்றுருவாங்களா? தான் ஊர் தெங்கு மரடா. ஊரை சுற்றியும் மலை. இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோன்னு மலை. சரி பின்னால திரும்பி பார்ப்போமேனு பார்த்தா அந்த பக்கமும் மலை. புட்டு பெரிய மலை. இந்த மலைக்கு அந்த பக்கம்தான் மேட்டுப்பாளையம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோடநாடு, கோத்தகிரி, ஊட்டி, அந்த மலை ஊட்டி மலை. விவசாயத்தோடு வேறு ஒர்க் இல்லை இங்கே. நல்லா விவசாயம் தான் பண்ணியாகணும். ஒருத்தர் டிராக்டர் இருக்கிறவங்க பொழைச்சிக்குவோம். மொத்தம் 4 டிராக்டர் ஊருக்கே 4 டிராக்டர். தண்ணியெல்லாம் போகுது. போயிட்டு வா. நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பர்சலில் இறங்கி பேக் பார்த்திங்கன்னா அங்கே வச்சுருக்கோம். பேக் வச்சுட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் வீடியோஸு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு போயிட்டுருக்கு. நம்ம இங்கே கொண்டிருக்கோங்க. இதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா மலை தெரியுதான்னு தெரியல. தெரியுதா மலை? அந்த மலை இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு நான் உங்களுக்கு நைட்டு வீடியோ எடுத்தேங்க. என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பன்னிக்குட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். அங்கே போயிட்டு இருக்குது. டக்குனுவா ஃபேக்டரியோடு அந்த வீட்டுக்குள்ளே போயிடுச்சுண்ணா. என்ன நடமாடு பண்ணியாண்ணா வருது. ஏய் பாருங்க, குட்டி ஓடுது. பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளேயே மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க. என்னடா நினைச்சுக்கிட்டு ஆளாளுக்கு அடிக்கிறீங்க? ஆளா போய் நினைச்சீங்களா? எனக்கு இருக்குடா சாதி சனம் சொந்தம் பந்தம். இப்போ நான் வந்தங்காட்டி தான் போயிட்டுருக்கு. இல்லைன்னா வீட்டுக்கு நின்றுட்டு வந்திருக்கோம். யார் என் கொம்பு எச்சோடுக்குன்னு வாரண கொம்பு ஏன்னா அசால்ட்டாக சுற்றுது.
அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணுறதுலேருந்து அது சுற்றுது போயிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? அதே தாங்க, வீட்டு முன்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஒரு 10 மணி 9:30க்கே வந்துருச்சு. 9:30க்கே வீட்டு முன்னாடி வந்துட்டு சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. நாயெல்லாம் எதுவுமே கண்டுக்கல, அது பாட்டுக்கு படுத்துக்கிட்டு இருக்கு. பாருங்க நம்ம இந்த பாரு ட்ரெஸ் வேறு ஒன்று தட்டோம்னா ஒரே ட்ரெஸ் போட்டு அப்புறம் மாற்றி சுற்றிட்டு இருக்கோம். என்ன பொழப்பு மனுஷன், இன்னைக்கு இருப்பான் நாளைக்கு இருப்பான், நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன். பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியல. பஸ் வந்தோடனே கிளம்ப வேண்டியதாங்க. ஆற்றுல வேறு தண்ணி பலன்னு போகுது. இது பேர் தான் மாயாறு. மாய மந்திரம் இல்லை, திடீர்னு தண்ணி வந்து ஏன்னா. சரி ஓகேங்க. இந்த ஊர் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு போயிடுவாங்களா? ஊரை காலி பண்ணுறான்ட்டு இருந்தாங்க இல்லையா? இன்னொரு வருஷம் ஒரே ஒரு வருஷம் தாங்க இந்த ஊர் இருக்குமா? ஆனால் எப்படின்னா இவ்வளோ பெரிய ஊர் எப்படி காலி? நான்லாம் ஊருன்னு சொன்னோடனேயும் ஒரு 50 வீடு இருக்கும், சின்ன தோட்டம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இது இருக்குது எவ்வளோ பெரிய ஊருங்க. நீங்கள் வேறு கோயம்புத்தூரில் பாதி இருக்க மாட்டேங்குது. அந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இருக்குது. இவ்வளோ பெரிய ஊர் பார்த்தீங்கன்னா காலி பண்ண சொல்லிட்டாங்களாம் கவர்மெண்ட்டு. ஏன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டுங்காட்டி. ஏன்னா ஒரே சோகமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ஊர் விட்டுட்டு போய் எங்கேயும் இருக்க முடியும். சோகமான விஷயம் என்னென்னா நம்ம ஊரை காப்பாற்ற முடியாது. நம்ம ஊரை காப்பாற்ற முடியாதுங்க. அந்த படத்தில் வர சொல்கிற மாதிரி இதெல்லாம் சோகமான விஷயம் என்னன்னா, இன்னமும் சொல்லுவாங்களா டைலாக், நல்ல டைலாக் இருக்குல்ல, அந்த இன்ட்ரோவில் போடுவாங்கல்ல. ஐயோ முகேஷ் நம்மளால காப்பாற்ற முடியாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ஊர் பயங்கரமாக இருக்குதுங்க. அப்புறம் இந்த ஒரு டைலாக் போகுது. சோகம் என்னன்னா இந்த ஊரை காப்பாற்ற முடியாதுங்க, சத்தியமாக காப்பாற்ற முடியாது. அதோ பஸ் வந்துருச்சுங்க. ஆனால் பஸ் மாற்றி விட்டானுங்கண்ணா. நேரத்தையெல்லாம் பாதி கண்டு போச்சுங்க. அப்புறம் பஸ்ஸை மாற்றி விடாம என்ன விடுவாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்னு ஒரு பஸ் வந்துருக்குது. வேறு பஸ் வந்துருச்சு. ரெண்டு மணி ஆயிடுச்சு. இவங்களெல்லாம் தென்மோட அன்புடன் அழைக்கிறதா? அவங்களெல்லாம் அன்புடன் அழைக்கிறது. எங்களை மீண்டும் வரு, நன்றி, மீண்டும் வருது. அப்படிதானே? சோகை என்னன்னாங்கன்னா, நேற்று ஒரு பஸ் வந்துச்சு. நேற்று வந்த பஸ்ஸை நம்ம பார்க்க முடியல, காப்பாற்றவும் முடியல. இதுங்களா? இது மேட்டுப்பாளையம். மேட்டுப்பாளையம் போயிருக்கு. சத்தியமங்கலம் வழியா தானே? இல்லைங்க பவன் சார் போய் போகுது. பவன் சார் புளியம்பட்டியில் போகாது, அன்னூரும் போகாது. நீங்கள் மேட்டுப்பாளையம் போய் தான் பஸ் மாற்றணுங்க. பவான் சார் போய் நீங்கள் பஸ் மாற்றிக்கலாம். பவான் சார் போய் மாற்றிக்கலாம். நேற்று நம்ம அதை பின்னாடி இங்கே போட்டுருங்க. பின்னாடி இருந்தாங்க, அங்கே இருந்த சேனலில் காணும் கண்டு வச்சு நினைக்கிறேன். அதனால பஸ் எல்லாத்தையும் ஒட்டை கொடுத்துட்டாங்க. ஒட்டை போயிடுச்சு. சரி ஓகேங்க. இன்னைக்கு போகும்போது இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஸ் நல்லா தான் இருக்கும். ஆனால் பாயிண்ட் போயிட்டு இது கல் சரிங்க. பஸ் எடுத்ததுக்கப்புறம் இதெல்லாம் கல் போயிட்டு நான் பார்த்து சொல்கிறேன். 6 அருவி யோசி, 5 அருவி ஏசி. காலையில் ஒரு படம் போட்டு பிடிச்சேன். ஏன்னா நல்ல படங்கள்லாம் இல்லை, நல்ல படம் தான். எப்படின்னா மொபைலில் டவர் இல்லை, சிக்னல் இல்லை, ஃபோன் பேச முடியாது, இன்டர்நெட் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் மொபைலில் இருக்கிற படத்தை போட்டு நேற்று நைட்டு என்ன படம் பார்த்தோன்னா ரெமோ படம் பார்த்தேன். ரெமோ படம் ஆண்ட்ருந்துச்சு. ரெமோ படத்தை போட்டு நைட்டு ஃபுல்லாக ஓட்டிட்டோம். புஷ்பா படம் மதியம் போட்டோம். எப்படின்னா 3 மணிக்கு வந்தோமா, வந்துட்டு 3 மணிக்கு போட்டு அப்புறம் அது இதையும் சுற்றிட்டு அப்படியே போயிடுச்சு. அப்புறம் நைட்டு ரெமோ படம் பார்த்தோம். அப்புறம் காலையில் எந்திரிச்சது டிவி போடணுன்னு சொன்னதுக்கே டாடா படத்தை போட்டுச்சுங்க. அதனால் நான் இப்போ வரைக்கும் ஆதித்ய மோகனம் பாட்டு படிப்பேன். அப்போ இந்த படத்தை போட்டுவிட்டா என்ன படம் இதில் ஏன் தப்பு ஒன்றும் இல்லை. இல்லை இன்னொரு படம் இருக்குது. இல்லை பொன்னியின் செல்வன் போட்டுட்டு இருந்தேன். பொன்னியின் செல்வன் போட்டார். தயவு செஞ்சு கட் பண்ணியிருங்க, நான் முடியலனால அப்படின்ட்டு. அங்கே பாருங்க ஒரு கூட்டமே வருது.
எல்லாம் பஸ்ஸில் வருவாங்க. இன்றைக்கி என்ன இல்லைங்க அவங்களாம் வீட்டுக்கு போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்க. தெங்கமலடா போயிட்டுருக்காங்க. தெரியுதா? அங்கே தான் மழை பெய்யுது, இங்கே பெய்யுதா? அங்கே வேறு நான் ஊட்டி மலையில். ஆனால் அங்கே பெய்யுது, இங்கே வரணும். அது ஊட்டி மலை உனக்கு பார்த்துக்கிறியா? அது கோடனாடா. அப்புறம் பைத்தியமே அதை தானே வெட்டினா. ஏது அது இதை இங்கே இருக்கிறது தான். தட்டி விடு கொஞ்சம் திரும்பி பாருங்க. அங்கிருந்தானே விட்டுக்குறோம். இந்த மலை பேர் என்ன? நான் என்னடா சாக்கு குடிச்சுக்கிறீங்க? என்ன சுற்றி இங்கே தான் வந்துருக்குறோமா? வீட்டு முன்னாடி பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? ஆனால் சத்தியமாக எனக்கு டைரக்ஷன் தெரியலண்ணா. அதுக்குள்ளே அது ஊட்டி மலையா போல? அது ஊட்டி மலை அல்லவா? நான் எந்த பக்கம் போகிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அதைத்தானே இந்த வாரம் ஊட்டி மலையில் நினச்சிட்டு இருந்தேன். இதே இதுதான் ஊட்டி மலைங்க. ஆமாம், இதுதான் பாட்டுருந்தோம் காலையிலேருந்து. ஆமாம், அங்கே ஒரு டவர் லைன் தெரியுதா? ஆமாம், நம்ம எதில் வந்தோம்? இந்த ரோட்டில் வந்தோம். ஓ, இப்படி போயிட்டுமா? அப்போ ஊர் அங்கே இருக்குதா? ஆமாம். ஓஹோ, ஓகே. டவர் லைன் தெரியுது. தெரியுது. அது தாளவடி மலையா? தாளவடி மலையில் தான் மலைங்க. தப்பாக வேறு சொல்லிட்டேன். அது இப்பயும் எங்கள் அம்மா வேறு காலையிலேருந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்குதுங்க. பட் ஃபோன் எனக்கு வர மாட்டேங்குது. சொல்ல வேண்டியது என்ன பண்ணுறது. அப்புறம் நான் வரும்போது அங்கே கொஞ்சம் லைட்டாக ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் அவர் கிடச்சி ஃபோன் வந்துச்சு. பட் பேச முடியல, கடாயி போச்சு. அம்மா நீங்கள் போலீஸ்காரன் தான் வாக்கி டாக்கி வாங்கிட்டு எங்கள் அம்மாவுக்கு ஒரு வாக்கி டாக்கி கொடுத்துருப்பேன். ஹலோ செக்குன்ட்டு இருந்திருப்பேன். பாருங்க, இப்போ தனியாக புலம்பு விட்டுறாங்க. இல்லைங்க, கொஞ்சம் தூரம் போனால் டவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணி பேசுவோம். எந்த ஊர் தாத்தா போகிறீங்க? தாத்தையா தாத்தா நீங்கள் ஓரஞ்சி தெரியல. ஆத்தா நீ முடிச்சுட்டு இப்போ திரும்பும்போது இப்படி திரும்பும்போது பஸ் இப்படித்தான் நிற்கிது. இப்படித்தான் நிற்குதா? சரியா? இப்படி திரும்புமா? திரும்பி நேராக போயிட்டே இருக்குமா? போய் 2 திருப்பம் வருமா? இப்படி ஒரு திருப்பம், மறுபடியும் இப்படி நேராக போய் மறுபடியும் இப்படி திரும்பும். அப்போ எந்த பக்கம் வெயில் அடிக்கும்? அப்படி திரும்பி இப்படி போயிட்டே இருக்குமா? ஆமாம். அது ஒரு 20 கிலோமீட்டர் இருக்கு. 20? ஆமாண்ணா, அப்போ 20 கிலோமீட்டர் தான் அடிக்குது வெயில். ஆமாம். நீ டோட்டலாக சொல்கிறியா? டோட்டலாக ஒரு 25 கிலோமீட்டர். டோட்டலாக 25 கிலோமீட்டரா? டோட்டலாக 20 தான். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அதான் நான் நினைக்கிறேன். சாதன மரம் எம்பட்டாம் பள்ளமா? பஸ் ஏற மாட்டேங்குது. புகை வருது பஸ்ஸில். ஃபுல்லாக மழை பெய்யுது. அந்த அளவுக்கு மழை இல்லை, லைட்டாக மழை பெய்யுதுங்க. மலையோடு பஸ்ஸோடு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பஸ்ஸு. ஆனால் இங்கே மாடு வேறு நிறைய இருக்குது. வேறு எதுவும் இல்லை. மாடு வேணால் பெரிய மாடு, குட்டி மாடு நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கு. வேறு எதுவும் இல்லை. இருக்கும்னு நினைக்கிறேன். பட் இங்கே இந்த ரோடு ஏரியாஸ் வரதில்லை. ஒரு சரியான பள்ளம் ஒன்று வருது. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய பள்ளம் பெருசு. இங்கே பார்த்தீங்கன்னா குழி தோண்டி வச்சுருக்காங்க. இந்த குழி புரியுதா? எதுக்கு அந்த குழி தோண்டிருக்காங்கன்னு தெரியல. 10 அடிக்கு ஒரு குழி தோண்டி வச்சுருக்காங்க. பவானிசாகர் டேம். கோழிக்கொண்டை எங்கே மேடா போகிற?
போகிறக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செக் போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது செக் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி பார்த்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸை அனுப்பிச்சி விடுவாங்க. பவானி சார் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். நம்ம பைக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும். அங்கே ஒரு பஸ் நிற்கிது பாருங்கள், அந்த பஸ் டைம் பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 4:05. 4 மணிக்கு வந்துட்டேங்க. கரெக்டாக நம்ம 2:30க்கு பஸ் எடுத்தாங்க. 2:30க்கு பஸ் எடுத்து 3 மணிக்கு வந்துட்டோம். 4 மணிக்கு வந்துட்டோம். சரி ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நம்ம அந்த வில்லேஜ் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு தனி வைப்போடு இருந்துச்சு. ஆக்சுவலாக அது எப்படின்னா அங்கே இன்டர்நெட் இல்லையா, மொபைல் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அது கூடயே கனெக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கும்னு தெரில. பட் அங்கே நல்லா இருந்துச்சு. அது ஒரு தனி ஃபீலு. ஆக்சுவலாக ஃபோன் இல்லைனாலும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இல்லைனாலும் நம்மளை தான் பார்ப்போம். நம்மளுக்கு தாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அங்கே. இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுவேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி இனி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில். சரி ஓகேங்க. இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். எப்போவும் சிரிச்சிட்டே இருங்க. சிரிப்பு தான் முக்கியம். எப்போவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிப்பு தான் முக்கியம். சரி ஓகேங்க. டாடா பாய்.